நான் அவளுக்கு ப்ராக்டிஸ் டியூட்டர்னு போட்டேன் இதில் லாஜிக் கேட்ஸில். Did you all try that question? செஞ்சீங்க தெரியலண்ணே. யார் செஞ்சது? இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்ததா? டைம் ஒன்று கிடைச்சதா? யார் ட்ரை பண்ணது? கொஞ்சம் சொல்லுங்க, யார் ட்ரை பண்ணான்னு சொல்லி. அதில் there are two things. One is ask you to find the output. Other part is you have to prepare the truth table for the output. Two questions are there. Anyhow, even one question, it mean, did you all try to find the output? யார் செஞ்சது? No one. Okay. செஞ்சிருக்குது ஐயாஷ். செஞ்சிருக்கேனே ஐயாஷ். Who else? வேறு யார் செஞ்சிருக்கிறா? Uh, yeah, ஃபர்ஹத். ஓகே, குட். வேறு யார் செஞ்சது? சொன்னது தந்தா நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் சொன்னேன், ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாட்டி ஒன்றும் சரி வாருது இல்லை. ரைட், யூ ஹாவ் டு ஒர்க். இஸ் இட் ரைட்? நான் கொஞ்சம் நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதில் நான் கொஞ்சம் பார்ப்போம். How can we find the output of this logic circuit? The output என்ன வரப்போற right here A there, no? A and here B, no? Second input B. So as this is O gate, so output would be A plus B, and the here A comes here, A inga varaliya, A here and B. This is NAND gate, no? NAND gate. So A dot B bar, no? A dot B bar. NAND gate. So Q value should be, this is AND gate, so that A plus B, uh, A plus B, A plus B, you have to put the bracket dot A dot B bar, no? A dot B bar. With the output. சரியா? Output. இந்த டியூட்டர் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பிள்ளைகள். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் தந்திருக்கிறேன். ரைட், நான் எல்லாம் செய்ய போகிறதில்லை, ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டுறேன். ரைட், ஓகே. இதில் நான் கொஞ்சம் சிக்கலானது அப்படின்னு பார்த்தா சிக்கலானது இல்லை, அவங்களுக்கு எல்லாம் செய்யலும். ரைட், how would be this 8-1? அவங்களுக்கு எல்லாம் செய்யலும். 8-1, 8 எப்படி வரப்போகுது? 8-1, யா, 8க்கு என்ன நடக்கும்? 8, ஓகே. 8ல் வந்து இங்கே ஏ போகிறது. ஏ போகிற that A, K. இங்கே ஏ போகிற இது வந்து AND gate. Here B there, no? B there. So the output is A and B, A dot B. And here இது O gate, na? O gate. Here B, அடுத்த C, na? B, C. This is B, this one B. And here this also C, and this input is B, no? B. So plus O gate there, plus, so B plus C, this one, B plus C, B plus C. கீழே இருக்கிற வந்து N gate. So N gate சொன்னா B dot C, no? B dot C or BC. Right here. அப்போ இது வந்து N gate. அப்போ இதோட அவுட்புட் என்ன வரப்போற? B plus C
ப்ளஸ் வந்தால் கட்டாயம் நீங்கள் ப்ராக்கெட் பண்ணணும். யூ ஹேவ் டு புட் த ப்ராக்கெட் and dot what would be b dot c, no, b dot c. So final output would be q equals to மேலால வர வந்து a dot b. a dot b வேணுமெண்டா abன்னு போடவும் மேலும் இல்லையா, abன்னு போடவும் மேலும். a dot b dot வந்தா போடாயிலும் போடாமிக்கோ மேலும் a dot b ஓ ab plus no plus இஞ்சால வந்து b plus c there with a dot போட்டாலும் சரி இல்லாட்டியும் சரி bcன்னு போட்டாலும் சரி okay, this is the output. Likewise உங்களுக்கு அவுட்புட்டை உங்களுக்கு பார்க்கணும் இல்லையா, கண்டலாம் தானே, no issue. Can you do this? செய்யலாம் தானே, right? ஓகேவா? எனி இஷ்யூ? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, செய்யுங்க. ஃபிஃப்த் ஒன் நான் கேட்குறேன். ஃபிஃப்த் ஒன் என்ன வரும்? ஃபிஃப்த் ஒன் என்ன செய்கிறேன்டா, இதில் ஃபிஃப்த் ஒன் நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, உங்களோட இன்புட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் இது வந்து ஏ, இது ஏ, இது வந்து ஏ, திஸ் இஸ் ஏ, அண்ட் இங்கே பி அப்படி வந்தால் இது பி ஏன்னா இது பி. இதில் இது போகிற அப்படி இந்த சி லைன் அப்படி போகிறது, இதுவும் சி, இதுவும் சி. சி லைன் இந்த ஜாயிண்ட் லைன், இந்த லைன் அப்படி வர்றது என்னது, திஸ் இஸ் பினா, திஸ் இஸ் பி. அங்கே ஏ லைன் அப்படி இங்கெல்லாம் வந்து ஏ இங்கெல்லாம் வரேன்னா லாஸ்ட்டாக ஏ. These all three are AND gate. So AB, someone doing annotation. யார் annotate பண்றது, யார் annotate பண்றாங்க? annotation, remove the annotation, right? Okay, is that annotate பண்றலையா? Right, okay, right. ரைட், அப்போ என்ன அவுட்புட் வரும்? இதுட அவுட்புட் அப்படி பார்த்தேன்னு சொன்னா வாட் வுட் பி த அவுட்புட்? இங்கால வருது, இங்கால வந்தது வந்து என்ன வந்த இன்னைக்கு வந்தது வந்து இதால ஏ, இதால ஏ, திஸ் ஒன் ஏ அண்ட் திஸ் இஸ் பி, ஸோ தட் திஸ் இஸ் ஏபி, ஏ ஓ ஏ டாட் பி. இங்கால வந்தது இது வந்து பி, this is C, so this is B dot C or BC, B dot C or BC. So this one C and this input is A, so that AC, A dot C. So output என்ன வரலாம் ப்ளஸ் பண்ணி போட்டா சரிதானே, AB or A dot B, AB plus BC plus AC, no? BC plus AC, yes. With the output. Right, okay, na? You can do na? சரியா? ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது செய்யலும். ட்ரை பண்ணுங்க, செஞ்சு முடிங்க. இல்லாட்டி நான் எங்களோட கொஷனுக்கு வரேன், ரைட்? ஸோ விச் கொஷன் வி ஹாவ் டு டூ? எத்தனாவது கொஷன் நாங்கள் செய்யணும் பிள்ளைகள்? ரைட், நாங்கள் செஞ்சோம் வந்து 13 செஞ்ச, 14 செஞ்ச, 14 செஞ்ச. எஸ், we did 14, we have to start with 15. 15லேருந்து வர வேணும். 15. What is the correct statement regarding the switch and the hub? ஸ்விட்சுக்கும் ஹப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை கேட்குறேன், ரைட்? என்ன டிஃபரன்சஸ் தெரியுமா? நான் சொல்லித்தரேன். இது எங்களுக்கு தேவைப்படுற பிள்ளைகள், அடிக்கடி தேவைப்படுற. ஸோ நாங்கள் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நான் விளங்கப்படுத்துகிறேன். கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும், வேறு கொஷின்ஸ் எல்லாம் இடையில வரும். அதனால் நாங்கள் கொஞ்சம் இதை பார்த்துக்கொள்வோம், ஓகேவா? ரைட்,
come to the my whiteboard. ஓகே, ஒயிட் போர்டுக்கு வாங்க. இதில் ஒயிட் போர்டு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரைட். ஓகே, குட். திஸ் போர்ட் குட், ரைட். இதில் இதில் இருக்கிற ஹப்பும் சுவிட்சும் இது ரெண்டும் என்னத்தை யூஸ் பண்ணுற வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஹப் அண்ட் சுவிட்ச். ஹப்புன்னு சொன்னடா நெட்வொர்க் வலையமைப்பு குவியம் என்று சொல்கிற. ஹப்புக்கு சொல்கிற குவியம் என்று. அடுத்த சுவிட்ச். சுவிட்சுக்கு சொல்கிற ஆளிண்டு சுவிட்ச். சுவிட்சுக்கு சொல்கிற ஆளின்னு சொல்லி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ்? இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுற? இது ரெண்டும் யூஸ் பண்ணுற என்னத்துக்கு? ஸ்டார் டோபாலஜியில். ஸ்டார் டோபாலஜி தெரியும் தானே பிள்ளை? ஸ்டார் டோபாலஜியில் இந்த மாதிரி ஸ்டார் டோபாலஜியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர். இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் your host or your computer to a network, we have to use what? We have to use what? We have to use switch or hub. The switch icon மேலும் hub icon மேலும் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நிற்கிற. ரெண்டையும் யூஸ் பண்ணிடும். ஸோ இது நல்ல, which is good. Switch is the best one, but little bit expensive. விலை கூட, ஆனால் best one. So what is the difference? What are the differences between this hub and switch? ரைட். நீங்கள் ஹப் சுவிட்ச் நீங்கள் கண்டிக்கிற பிள்ளைகள் இதில் கண்டிக்கிறான்னு சொன்னால் அதில் ஃபிசிக்கலாக நீங்கள் கண்டிருக்கிறான்மையாக கண்டிக்க மாட்டீங்க. ஸோ நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன், ஹப் அண்ட் சுவிட்ச் எப்படி வாரேன்னு சொல்லி. இதில் ஹப் சின்ன டிவைஸ். ஹப் ரைட், நெட்வொர்க் ஹப். நெட்வொர்க் ஹப் இப்படி இந்த மாதிரியான ஒரு டிவைஸ் இருக்குது. ஹியா லைக் திஸ் த ஹப். இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணும்? RJ45 போர்ட் இருக்கிற இதில் நாங்கள் நெட்வொர்க் கேபிளுக்கு தான் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எத்தனை போர்ட் இருக்குது? 4-5 போர்ட் இருக்கிற. ரைட். நார்மலாக 4 போர்ட் இல்லாட்டி 6 போர்ட் அப்படித்தான் வர ஹப்புக்கு. சுவிட்ச் பிக் டிவைஸ். இதே மாதிரி தான் சுவிட்ச் என்ன செய்யறேன்னு சொன்னால், சுவிட்சில் பெரிய சுவிட்சும் இருக்கிற. 24 போர்ட், 36 போர்ட் அப்படி வருது. நெட்வொர்க் சுவிட்ச். நெட்வொர்க் சுவிட்ச். ரைட். பாருங்க, நெட்வொர்க் சுவிட்ச் இதெல்லாம் சுவிட்ச் தான். பாருங்க, ஹவு மெனி போர்ட்ஸ் ஆர் தேர் ஹியர்? எத்தனை இது பாருங்க, நிறைய போர்ட்ஸ் இருக்கிறார். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 48 போர்ட். ரைட். நிறைய இருக்குது, பெரிய போர்ட்ஸ். இந்த மாதிரி பெரிய சுவிட்ச் இருக்கிற. சுவிட்ச் பெரிய நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுற. பிகாஸ் சுவிட்ச் வெரி ஃபாஸ்ட். சுவிட்ச் ஃபாஸ்ட், ஸ்பீட் கூட சுவிட்சில். ஹப் ஸ்லோ. ஹப் ஸ்லோ. ரைட். ரைட். நான் இப்போ இதை கொஞ்சம் உரமாக்கி கொள்கிறேன். ரைட். ஓகே, தட் நான் உரமாக்குவோமே. ஹப் ஸ்லோ. டிஃப்ரென்சஸ். ஹப் ஸ்லோ பிளேல். ஹப் ஸ்லோ. சுவிட்ச் ஸ்பீட். என்னத்த ஸ்பீட்? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஸ்பீட் கூட. இது ஒரு டிஃபரெண்ட். அடுத்தது இந்த ஹப் half duplex. What is half duplex? Half duplex. சொல்ற அரை இருவழி போக்குன்னு சொல்ற இல்லையா தமிழால? half duplex, அரை இருவழி போக்கு. சுவிட்ச் full duplex. சுவிட்ச் full duplex. ரைட். அப்ப full duplex, half duplex என்னது? half duplex என்றால் பிள்ளைகள் இப்படி ஒரு ஒரு ரோட் ஒண்டிக்கிறேன்னு வைங்க. ரோட் ஒண்டிக்குது. இந்த ரோட்டால சிங்கிள் ரோட் மாதிரி, சிங்கிள் ரோட். ஒரு வெஹிக்கல் இப்படி போனா அங்கால வார வெஹிக்கலுக்கு போகல. இப்ப போகல. ரயில் ரோட் மாதிரி. ரயில் ரோட், ரயில் ரோட் அப்படித்தானே இருக்கிற. ரயில் ரோட் தெரியும் தானே? ரயில் ரோட்ல ஒரு ரோட் தான் நிற்கிற, ஒன்று தான் நிற்கிது. இதால தான் ட்ரெயின் இப்படியும் போகணும், இப்படியும் வரணும். அப்ப எப்படி அது போறது? ட்ரெயினோட பேத்து முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து வரணும். சின்ன பாலங்கள் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான தான் இந்த ஹப் அப்படின்னு சொன்னா. நீங்க ஹப் யூஸ் பண்ணேன்னு சொன்னா பிள்ளைகள், when you use hub what will happen? இப்படி இருக்குது. நீங்க கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற அதோட ஹாஸ்ட் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஹாஸ்ட் இருக்கிற. இப்ப நான் சொல்றேன், இந்த கம்ப்யூட்டர் ஏ,
என்ற கம்ப்யூட்டர். இது வந்து பிசி, இது சி, டி வைங்களேன். இது டி கம்ப்யூட்டர். ஒரு ஆள் ஏயிலிருந்து டிக்கு ஒரு டேட்டா ஒன்று அனுப்புறேன்னு வைங்க. ஏயிலிருந்து டிக்கு டேட்டா ஒன்று அனுப்புறேன். இவர் அனுப்புற நேரம் அடுத்தது வேணும். டி வந்து என்ன செய்யறான்டா, டில இருந்து இது வந்து பின்னு வைங்களேன் டில இருந்து பிக்கும் ஒன்று அனுப்ப போறாரு. இப்போ ஏ அனுப்பிட்டாரு டேட்டா அனுப்பிட்டா அந்த டேட்டா வந்து இப்படி வந்து ஹப்புக்கு வந்து ஹப்ல இருந்து டிக்கு போயிட்டிக்கும். சரியா? இப்ப போயிட்டு கொண்டு இருக்கிற அதே நேரம் டில இருந்து இப்ப பிக்கு அனுப்பலாம். ஏன் அனுப்பலாம்? இந்த சுவிட்ச் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னா தரவுண்டு பெய்த்து கொண்டிருக்கோளே திருப்பி ஒன்று அனுப்பல. இந்த 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 ரோட் மாதிரி ட்ரெயின் ஒன்று பெய்த்துட்டீங்கிற ஒன் வே இப்படி பெய்த்துட்டீக்குது. இப்படி பெய்த்துட்டீக்கோளே அங்கால இன்னொரு ட்ரெயின் வந்தா என்ன நடக்கும்? இட் வில் கலாப்ஸ்னோ, மோதும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அவர் ட்ரெயின் அப்படி போயிட்டு அங்கே ஓரமாய் நிப்பாட்டினத்துக்கு பிறகு ஸ்டேஷன் உண்டால அப்படி இங்கே வந்து என்ன செய்யும்? அடுத்து வரணும். அப்ப இது ஒரு வெயிட்டிங் லீக் ஆகணும். இந்த ட்ரெயின் வந்து வெயிட்டிங் லீக் ஆகணும். அப்போ ஸ்லோ என்ன? ஸ்லோ. ஒரு ரோட்டம் இருக்குது, இப்படி ரோட்டம் இருக்குது, பெரிய ரோட், இப்படி டபுள் ரோட்னா இங்கே டபுள் ரோட். இப்போ என்ன சார் ரெப்பேர் ஒன்று பண்ணுற ஒரு பக்கத்தை மூடி இப்படி சின்ன ஒரு துண்டுண்டால தான் இப்போ அனுப்ப போகிறேன். பங்காள போயிட்டு இப்படி போகலும். இது ஒரு நான் சொல்லாமே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வைப்பேன். இது ஒரு பிரிட்ஜ் உண்டு, சின்ன பிரிட்ஜ், ஒரு வாகனத்துக்கு தான் போகலும். அப்ப இந்த வாகனம் இங்கே வார வந்து போறதுக்கு இங்கே போட்டாச்சு. போட்டான்னு சொன்னால் இங்கே வந்திக்கிற வாகனம் எல்லாம் என்ன செய்யணும்? இப்ப வெயிட்டிங்ல இருக்கணும். இது மட்டும் வெயிட்டிங்ல இருக்கும். இவர் வந்து இதெல்லாம் போக மட்டும் இருக்கும். போனதுக்கு பிறகு தான் இவர் வரணும். ஏன்னா இந்த துண்டு வந்து இப்ப ஹாஃப் டூப்ளெக்ஸா மாறியாச்சு. டூ வேயும் பொசிபிள், இப்படி போறதும் பொசிபிள், இப்படி போறதும் பொசிபிள். பட் இன்ஸ்டன்ட் டைம்ல ஒன் வே தான் பொசிபிள். இல்லைங்களா? அப்படி இருந்தா ஹாஃப் டூப்ளெக்ஸ். பட் ஃபுல் டூப்ளெக்ஸ் என்னடாப்புல எங்களோட ரோட் மாதிரி. எங்களோட ரோட்டுண்டா என்னது? பெரிய ரோட் இருக்கு இல்லையா? டபுள் லைன் ரோட் இருக்குது அது மாதிரி. இங்கால வெஹிக்கல் போயிட்டு இருக்கோம், அதே நேரம் இங்காலையும் வெஹிக்கல் போயிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. டபுள் ரோட் மாதிரி. அப்ப ஸ்பீடா இல்லையா? ஸ்பீடுனா வெயிட்டிங் லீக்க தேவையில்லையே, ஸ்பீடு அடுப்பாட்டில் பேத்திக்கும். அப்படித்தான் இருக்கிற வந்து இந்த சுவிட்ச். இப்ப சுவிட்ச்ல வந்து இது சுவிட்ச் ஒண்டா இருந்தால், இந்த டிவைஸ் வந்து சுவிட்ச் ஒண்டா இருந்தால் ஏயிலிருந்து டிக்கு டேட்டா வைத்து கொண்டிருக்கிற அதே நேரம் டில இருந்து என்ன செய்யும்? டில இருந்து பிக்கு வந்து கொண்டே இருக்கும். வெயிட்டிங்ல பார்த்து பார்த்துக்கிறது எல்லாம் இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். சுவிட்சுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண இயலும். ரைட்? சுவிட்சா இருந்தா ஹப்பு கேலா, ஹப் ஸ்லோ. இப்போ ஹப் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ், சுவிட்ச் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ். அரை இருவழிப்போக்கு, இது வந்து முழு இருவழிப்போக்குன்னு சொல்றோம். ஆர் யூ டேக்கிங் டவுன்? நோட் பண்ணிக்கொள்றதானே? அடுத்தது வந்து அடுத்தது என்னடால் இந்த சுவிட்ச் வந்து கொஞ்சம் அவங்கள மாதிரி அவங்கள மாதிரின்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட். நீங்கள் இன்டெலிஜென்ட் தானே? மனுஷன் இன்டெலிஜென்ட்னா கொஞ்சம் என்ன இருக்கிற கொஞ்சம் இன்டெலிஜென்ட் டிவைஸ். அது என்ன? வாட் இஸ் தட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க. ரைட், நான் இதெல்லாம் ரிமூவ் பண்றேன். ரைட், ஐ டோன்ட் நீட் தீஸ் திங்ஸ். ஓகேவா? ரைட், என்னது இன்டெலிஜென்ட் டிவைஸ் ஆയിരിக்கும். ரைட், வில் ரிமூவ் தீஸ் ஆல் த திங்ஸ். ரைட், இதொன்னு வேணும். ரைட், இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் ஹப் வந்து சுவிட்ச் வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ். கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் என்ன ஈகிற பிரெயின் ஈகிற ஆள் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஓகேவா? இவர் இன்டெலிஜென்ட் இல்லை. அப்படின்னா என்னடா, சொல்லுமே நான் ஒரு இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்றேன். ஒரு இது ஹப் எனக்கு யூஸ் பண்ண மேலும் ஹப் எனக்கு யூஸ் பண்ண மேலும் சுவிட்ச் யூஸ் பண்ண மேலும் நான் வந்து ஹப்ப இது ஹப்னு வைப்போமே. இது வில் அசியூம் திஸ் இஸ் ஹப். இது ஹப்னு வைப்போம். இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இவருக்கு வில் நேம் திஸ் as A and this is B, C and this one D and final one is E. இப்ப ஏயிலிருந்து டிக்கு ஒரு டேட்டா ஒன்று அனுப்புற போறோன்னு வைங்க. இப்படி வந்தா இந்த யாருக்கு அனுப்ப போற? இவர் டிக்கு தான் அனுப்ப போற. ரைட்? ஹப் வந்து இன்டெலிஜென்ட் இல்லை. அவருக்கு எது டி எது ஏன்னு தெரியாது.
ஹப்ட வேலை என்னண்டா அவருக்கு வாரத்தை வந்து எல்லாருக்கும் அனுப்புறார். இவர் என்ன செய்வார்னு சொன்னடா, இவருக்கு வந்ததை வந்து இவர் வந்து பிக்கும் அனுப்புற, சிக்கும் அனுப்புற, டிக்கும் அனுப்புற, இக்கும் அனுப்புற. அவர் இன்டெலிஜென்ட் இல்ல, நாட் இன்டெலிஜென்ட். அவருக்கு வாரத்தை எல்லாத்துக்கும் அனுப்புற. அப்ப டி எடுத்துக்கொள்வாரு சும்மா இங்கெல்லாம் டிராபிக் கொண்டா ஆகுற சும்மா அநியாயம். ஆனா if this is if this is a switch, when you use a switch, what will happen? நீங்க சுவிட்சை வந்து யூஸ் பண்ண நினைச்சுட்டால் இந்த ஹப்புக்கு பதிலா இங்க சுவிட்சை நீங்க யூஸ் பண்ண நினைச்சுட்டால், சுவிட்ச் வந்து யாரு? அவர் இன்டெலிஜென்ட். இது நீங்க சுவிட்சை யூஸ் பண்ணினா சுவிட்ச் வந்து அவருக்கு இன்டெலிஜென்ட். இப்ப நீங்க என்ன செய்யற, இது அவனோட ஏ, இது வந்து பிசிடி, ரைட்? இப்ப நீங்க ஏல இருந்து டிக்கு ஏதாவது டேட்டா ஒன்று அனுப்பினு சொன்னால் சுவிட்சுக்கு ஏயும் தெரியும், டியும் தெரியும், இயும் தெரியும், எஃப்பும் தெரியும். இவர் என்ன செய்யறால் ஏல இருந்து டிக்கு மட்டும் அந்த டேட்டா அனுப்புறார். மற்ற இங்க ஒன்றும் அனுப்புறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் இன்டெலிஜென்ட். அவருக்கு இன்டெலிஜென்ட், அதனால தான் சுவிட்ச் வந்து எக்ஸ்பென்சிவ், ரைட்? யாருக்கு அனுப்பணுமோ அவரு மட்டும் அனுப்புறாரு. நீங்க ஹப்பை யூஸ் பண்ண நினைச்சுடா, ஹப்ல வந்து என்ன செய்ய நினைச்சுட்டால் இதுல வந்து சும்மா டிராஃபிக் கொண்டு ஏற்படுற, ஹப்ல வந்து டிராஃபிக் ஏற்படுற, ரைட்? நெரிசல் ஏற்படுற டிராஃபிக். இதுல சுவிட்ச்ல வந்து டிராஃபிக் வந்து குறைவு, டிராஃபிக் ஏற்படுறது வந்து குறைவு, இல்லாட்டி டிராஃபிக் ஏற்படுறதில்ல என்றால் அவர் சும்மா தேவையில்லாம ஆட்களுக்கு டேட்டா அனுப்புறது இல்லை. யாருக்கு அனுப்பணுமோ அவருக்கு மட்டும்தான் அனுப்புறார். காட் இட்? இல்லைங்கச்சா? ஹப் ஸ்லோ, ஹப் ஸ்லோ, சுவிட்ச் ஸ்பீட். ஹப் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ், சுவிட்ச் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ். சுவிட்ச் வந்து இன்டெலிஜென்ட், ஹப் இஸ் நாட் இன்டெலிஜென்ட். ஹப்ல வந்து டிராஃபிக் ஏற்படுற, சுவிட்ச்ல வந்து டிராஃபிக் ஏற்படுறது இல்லை. ஹப்லேருந்து ஒரு டேட்டா அனுப்பினா அவர் எல்லாத்துக்கும் அனுப்புற. சுவிட்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணினால் அவர் யாருக்கு அனுப்பணுமோ அந்த டிவைஸுக்கு மட்டும்தான் டேட்டாவை அனுப்புறது. ஓகேவா? திஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ். அந்த ஐடியாவை வச்சு கொண்டு வாங்க. ரைட்? வாட் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த சுவிட்ச் அண்ட் த ஹப்? ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். கிவ் மீ த ஆன்சர். தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்னா சுவிட்ச் இஸ் ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஹப் இஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ். சுவிட்ச் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸா? இல்லை, பிள்ளை மாற்றி தந்துக்கிறேன்னா பிள்ளை. சுவிட்ச் ஹாஃப் டூப்ளெக்ஸ் இல்லை, ஹப் ஃபுல் டூப்ளெக்ஸும் இல்லை. இது வந்து மாறி வந்திக்கணும் இல்லையா? மாறி வந்திக்கணும், ரைட்? சுவிட்ச் தான் வந்து ஃபுல் டூப்ளெக்ஸ், ஹப் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஸோ திஸ் இஸ் ராங். In a hub, data transmission occurs quickly as switch operates slowly. That also wrong, no? Right, hub தான் வந்து ஸ்பீட், அதாவது ஸ்விட்ச் வந்து ஸ்லோ இல்லை, ஸ்விட்ச் வந்து ஸ்பீட். ரைட், மாறி தந்திக்கிற, தட் இஸ் ராங். ஸ்விட்ச் இஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ் அண்ட் hub half duplex, that's correct na? Yes, the hub send the data to relevant computer only, இல்லைனா மாறி வரணும். while switch cannot act as the same, இல்லைனா பிள்ளை தானே? சரியா? தமிழ் மீடியம், தமிழ்ல மிதிக்கிறேன், சேம் திங் தான். ஓகே, இப்போ நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு திருப்பி அந்த மாதிரி கொஸ்டின் வரக்குள்ளே திருப்பி பாயிண்ட்ஸ் தர மாட்டேன். யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். 16. What is the correct statement regarding the following shortcut key? Control A, Control P, இல்லைன்னா கட் ஆப்ஜெக்ட். என்னவா இதுடா உங்களுக்கு தெரியும் தானே? இதுடா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா? நம்மள இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ரைட்? ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் சிடிஆர்எல், கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட், கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ யூஸ் பண்ற, செலக்ட் ஆல்னா, செலக்ட் ஆல். ஓகேனா? செலக்ட் ஆல். கண்ட்ரோல் ப்ளஸ் பி போல்ட்னா, போல்ட் இல்லையா? கண்ட்ரோல் ப்ளஸ் சி, that is copy na? Yeah, copy.
copy है ना. ABCD control plus D டைம் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கிற control plus D டைம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கிற அது எங்களுக்கு எனக்கு தேவைப்படுறது இல்லை. control plus D E என்ன வரும்? control plus E, right? control plus E, who knows that? control plus E என்னதுக்கு வர? control plus E, can you recognize control plus E என்னது? who knows that? control plus E என்னது யூஸ் பண்ற? quickly, anyone can answer. control plus E என்னது யூஸ் பண்ற? alignment உண்டு, alignment உண்டு. என்ன alignment? align, what is that? yes, Right. center na, align center, center alignment யூஸ் பண்றது control plus E. இப்போ நான் பாருங்க இதை வந்து சென்டர் பண்ண போறேன் இந்த ஷார்ட் கட்டால். இந்த சென்டர் ஆகிக்கிற control plus A, control plus E ஆல சென்டர் பண்ணிடல. control plus F, control plus F என்னது யூஸ் பண்ற? control plus F, find, find na, yes. control plus F யூஸ் பண்ற வந்து find க்கு. control plus F. control plus H என்னதுக்கு யூஸ் பண்ற தெரியுமா? what is that? control plus H, find and replace na, find and replace க்கு. find and replace க்கு யூஸ் பண்ற control plus H. control plus K என்னதுக்கு யூஸ் பண்ற தெரியுமா? K, K ட யூஸ். control plus K, who knows that? hyperlink, yes, hyperlink na, hyperlink க்கு யூஸ் பண்ற control plus K. control plus L, L, align left na, control plus L, align left, yes. control plus N என்னது யூஸ் பண்ற? N, N என்னது யூஸ் பண்ற? control plus N, new document na, new document, புதிய டாக்குமெண்ட் ஒன்று ஓபன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றேன் இல்லையா? control plus N. control plus O, that is O, control plus O, ஓப்பன் na, control plus O கொடுத்தா இந்த மாதிரி புதிய டாக்குமெண்ட் ஓபன் பண்றதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் வர control plus O வந்து open, it's for open. control plus P, control plus P, what is the purpose of this control plus P shortcut? Yes, it's for print na, print. control plus R, control plus R, R is this, what is that? align right na, align right. control plus S, what is the purpose of control plus S shortcut key? Yes, save na, save. control plus U, control plus U, yes, underline, underline na, control plus U, underline. control plus V, control plus V,
Control plus V. Yes. Paste. Yeah. Paste. Control plus X. X for Hatna. Control plus Y. Control plus Y. What is that? Redo. Yes. Redo. No? Redo. Redo. Control plus Z. Control plus Z for what? Undo. Undo. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள். ரைட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் எல்லாத்துலேயும் இதுதான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இது வேலிட் ஆகுற ரைட். திஸ் இஸ் வேலிட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டில் எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணலும். ரைட், தீஸ் ஆர் த ஷார்ட்கட்ஸ் தட் யூ வாண்ட் டு ரிமெம்பர். இது எல்லாத்தையும் எழுதிக்கொண்டா நோட் பண்ணிக்கொண்டா பிள்ளைகள், நோட் பண்ணிக்கொள்ள வேணும். ஓகேவா? யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகே, ரைட். ஓகே, அப்போ இது ஆன்சர் என்ன சொல்ற? வாட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஃபாலோவிங் ஷார்ட்கட் கீ? இன்கரெக்ட் தான் கேட்டிக்கிற, பிழையானது இல்லையா? பிழையானது தான் கேட்டிக்கிற பிள்ளைகள். ரைட், இதில் சொல்கிறேன்னா அது குறுக்கு வழிச்சாவி தொடர்பான தவறான கூற்றை கொண்ட விடை எதுன்னு சொல்லி கேட்குறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ முழு ஆவணத்தையும் தெரிவு செய்ய பயன்படுத்தப்படும் என்ற கூற்று சரி இல்லையா? முழு ஆவணத்தையும் ஆல் செலக்ட் ஆல்னா, திஸ் இஸ் கரெக்ட். கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து அச்சு பிரதி எடுக்க பிரிண்ட்டுக்குன்ற. ஓகே. கண்ட்ரோல் ப்ளஸ் சி எழுத்துக்களை அல்லது உருக்களை வெட்டுவதற்கு பயன்படும் என்ற. இல்லைன்னா வெட்டுறதுக்கு இல்லை, காப்பி பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் பிளஸ் வி எழுத்துக்களை அல்லது உருக்களை ஒட்டுவதற்கு பேஸ்ட்டுக்கு பயன்படுத்துறது சரி. அப்போ பிழையானதான் கேட்டிக்கிற. தேர்ட் ஒன் யுவர் ஆன்சர் கரெக்ட்னா கரெக்ட். இப்போ ஷார்ட்கட் நிறைய தேவைப்படுற, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன், வெரித்தாள் மென்பொருளை மாத்திரம் கொண்ட விடை எது? ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். வெரித்தாள் என்றால் என்னது? ஸ்ப்ரெட்ஷீட். ஸ்ப்ரெட்ஷீட்னு சொன்னால் என்னது? நான் சொல்கிறேன் எக்ஸல் மாதிரி. ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் வந்து என்னது? எக்ஸல் மாதிரி சாஃப்ட்வேர். கணக்கு வேலையில் சேர்த்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு சொல்கிறேன் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற. ஸோ வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஹியர்? ரிமெம்பர் திஸ் ஒன். உண்டு இந்த வந்து என்ன ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்கிறது. ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்கிறேன். ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு நாங்கள் சொல்கிற வந்து தமிழால் விரித்தாள். விரித்தாள்னு சொல்கிறேன். ஸ்ப்ரெட்ஷீட் என்றால் விரித்தாள். விரித்தாள்னு சொல்கிறேன். ஓகேவா? ரைட். அடுத்ததுக்கிற வந்து வேர்ட் ப்ராசஸிங்னு சொல்கிறேன். ஸோ யா, வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்னு சொல்கிறேன். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேருக்கு தமிழால் சொல்கிற வந்து சொல் முறை வழிப்படுத்தல்னு சொல்கிறேன். சொல் முறை வழிப்படுத்தல். சொல்முறை வழிப்படுத்தல் சாஃப்ட்வேர்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட். அடுத்தது இருக்கிற வந்து தேர்ட் ஒன் வந்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிற. இதுக்கு சொல்கிற வந்து முன்வைத்தல் சாஃப்ட்வேர். முன்வைத்தல் மென்பொருள்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்னு சொன்னால் இதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் வந்து எக்ஸல் மாதிரி சாஃப்ட்வேர், கணக்கு வேலையில் செய்கிற மாதிரி சாஃப்ட்வேருக்கு சொல்கிறேன். வேர்ட் ப்ரொசஸிங்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மாதிரி டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து இந்த பவர் பாயிண்ட் மாதிரி ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கான சாஃப்ட்வேர் சொல்கிறேன். இன்னும் கொண்டு இருக்கிற வந்து என்னடா டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்னு சொல்கிற. தரவுத்தளம்னு சொல்கிற. தரவுத்தளம். அப்போ இது வந்து நீங்கள் படித்த எக்ஸஸ் மாதிரி சாஃப்ட்வேர். எக்ஸஸ் மாதிரியான சாஃப்ட்வேருக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னடால் இந்த எக்ஸல் மாதிரியான சாஃப்ட்வேருக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஈக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் ஈக்கிறேன். ஒன்று வந்து இப்போ இதில் இதில் எங்களுக்கு சொல்லலும்
What is that? Yeah. எக்ஸல் மட்டும் இல்லை இதில். இப்போ நாங்கள் தெரிஞ்சதுக்கு வரோம். இப்போ வேர்டுன்னு சொன்னா வேர்ட் மட்டும் இல்லை, வேர்ட் மட்டும் இல்லை. இதில் இது மைக்ரோசாஃப்ட் தானே வேர்டில் சொல்கிறேன், எம்எஸ் வேர்டுன்னு சொல்கிறேன், மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அதே மாதிரி லிப்ரா ஆஃபீஸ்ன்னு இருக்கிறேன். லிப்ரா ஆஃபீஸில் அங்கே பேர் ரைட்டர். லிப்ரா ஆஃபீஸில் ரைட்டர்னு தான் அட பேர் இருக்கிற. வேர்ட் மாதிரி சாஃப்ட்வேருக்கு சொல்கிற பேர் ரைட்டர். ரைட். அதே மாதிரி இந்த இருக்கிற லிப்ரா ஆஃபீஸ் கேல்க்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? எக்ஸல். மைக்ரோசாஃப்டை எக்ஸல்னு சொல்கிற மாதிரி லிப்ரா ஆஃபீஸில், லிப்ரா ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, லிப்ரா ஆஃபீஸில் சொல்கிற பேர் கல்க். பேர் கல்க் சொல்கிறோம். அதே மாதிரி பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்டில் தான் பவர் பாயிண்ட். மைக்ரோசாஃப்டில் தான் பவர் பாயிண்ட்னு சொல்கிறேன். லிப்ரா ஆஃபீஸில் என்ன சொல்கிறோம்? லிப்ரா ஆஃபீஸில் சொல்கிற வாட் இஸ் தட்? யூ கேன் ரிமெம்பர். லிப்ரா ஆஃபீஸில் என்ன சொல்கிற? லிப்ரா ஆஃபீஸில் சொல்கிற பவர் பாயிண்ட் மாதிரியான சாஃப்ட்வேருக்கு என்ன பேர்? லிப்ரா ஆஃபீஸ். நீங்கள் லிப்ரா ஆஃபீஸ் கண்டிருக்கிற பிள்ளைகள் அது இன்டர்ஃபேஸ் தெரியுமா உங்களுக்கு? லிப்ரா ஆஃபீஸ் இருக்கிற லிப்ரா ஆஃபீஸ் இதை இம்ப்ரெஸ்ன்னு தான் சொல்கிறேன். தான் லிப்ரா ஆஃபீஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். தான் லிப்ரா ஆஃபீஸ் ட்ரா இருக்கிற இம்ப்ரெஸ்ன்றது தான் பவர் பாயிண்ட். லிப்ரா ஆஃபீஸ் இருக்கிற பேஸ், இருக்கிற பேஸ் டேட்டா பேஸை சொல்கிற பேஸ்ன்னு சொல்லி, கல்குன்ற எக்ஸல் மாதிரி. லிப்ரா ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், ப்ரெசன்டேஷன் செய்கிற சாஃப்ட்வேருக்கு சொல்கிற பேர் லிப்ரா ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இம்ப்ரெஸ்ன்னு சொல்கிறோம். லிப்ரா ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் சொல்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் மாதிரி லிப்ரா ஆஃபீஸில் என்ன சொல்கிற? பேஸ். லிப்ரா ஆஃபீஸில் பேஸ்ன்னு சொல்கிறேன். யூ ஹேவ் டு ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். இது கேட்டுவார் இந்த மாதிரி. இப்போ விரித்தாள், விரித்தாள் அடுத்த நம்பர்ஸும் எக்ஸல் தான். இது நம்பர்ஸும் எக்ஸல் மாதிரியான சாஃப்ட்வேர் தான். மென்பொருள் விரித்தாள் மென்பொருள் மட்டும் கொண்டது லிப்ரா ஆஃபீஸ் கேல்க் இருக்கிற கேல்க். கேல்க் ஓகே, ரைட். கேல்க் ஓகே, எக்ஸல் ஓகே. நம்பர்ஸ் சொல்கிறேன். நம்பர்ஸ்ன்றது யூஸ் பண்ணுற ஆப்பிளில். ஆப்பிளில் சாஃப்ட்வேர் ஒன்று வர நம்பர்ஸ். ஆப்பிளில் நம்பர்ஸ். நம்பர்ஸ்ன்ற எக்ஸல் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர். ரைட். எக்ஸஸ் வரலைன்னா எக்ஸஸ் வரல. எக்ஸஸ்ன்ற டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். இங்கே கேட்டிக்கிற ஸ்ப்ரெட்ஷீட் விரித்தாள். எக்ஸல் வார கேல்க் வார. ஸோ இந்த ஆன்சர் அடிக்க இயலாது. பிள்ளை லிப்ரா ஆஃபீஸ் கேல்க் ஓகே. ஒராக்கல் டேட்டா பேஸ். இது டேட்டா பேஸ். ஒராக்கல்ன்ற டீப் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். எக்ஸஸ் மாதிரி ரிமெம்பர் திஸ். எக்ஸஸ் மாதிரியான சாஃப்ட்வேர் தான் ஒராக்கல். பேஸும் டேட்டா பேஸ்னோ. ஸோ லிப்ரா ஆஃபீஸ் கேல்க் மட்டும்தான் சரி. ஸோ திஸ் தேர்ட் ஒன் ராங். பேஸ் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். திஸ் இஸ் ராங். MySQL டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். ரிமெம்பர் இது ரெண்டுமே டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். எக்ஸல் வெரிதாள் தான். அப்போ இது அடிக்க இயலாது. நாலுமே சரியானது. இது என்ன இல்லைங்கச்சா? ஐடியா ஒன்று எடுத்துக்கொண்டா நீங்கள்? சரி, ரைட். அடுத்தது கேட்குற சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்குற. ரைட். ஷார்ட்கட் கீ இருக்கிற சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு. இந்த கொஸ்டின் ஓகே தானேண்ணா? 17 ஓகேண்ணா? ஓகே. இப்போ இதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்? இப்போ உதாரணமாக சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்ன்றது இப்போ H2O சொல்லுவோமே. ரைட். H2O. H2O சொல்லி எங்களுக்கு வாட் இஸ் திஸ்? தமிழ் ரைட்டிங் தமிழ். ஓகேவா? ஓ, இட்ஸ் சேஞ்ச் டு தமிழ். இங்கிலீஷ் ஓகேனா? இங்கிலீஷ் they have to change to English. Okay, Tamil, English. ரைட். இப்போ H2O சொல்லி எங்களுக்கு இப்படி டைப் பண்ணேலவே. திஸ் இஸ் ராங். இட்ஸ் ராங். H2O இட்ஸ் ராங். நாங்கள் H2O சொல்லி டைப் பண்ண வேணும்னு சொன்னால் ஹெச் இதில்
சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இருக்கிற பிள்ளைகள் சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் இருக்கிற இதில் வந்து நான் வந்து என்ன செய்வேன் என்றால் இதை சப்ஸ்கிரிப்டாக மாற்றணும் H2Oன்னு சொல்லி போட்டுட்டு எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் இந்த இடத்துல டூல் ஒன்று இருக்கிறேன் இந்த டூவை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன் இதை நீங்கள் இப்படி மாற்றணும் ரைட் இதுக்கு ஷார்ட்கட் கீ ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஷிஃப்டோட கண்ட்ரோலோட மைனஸ் இதை நான் பாருங்க ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஷிஃப்டோட நீங்கள் மைனஸை கொடுத்தா இந்த மைனஸ் இது சொல்ற வந்து சப்ஸ்கிரிப்ட் வாட் இஸ் தட் சப்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ வந்து சிடிஆர்எல் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் அதோட சேர்த்து மைனஸையும் யூஸ் பண்ணணும் மைனஸையும் யூஸ் பண்ணணும் ரைட் அண்ட் மைனஸ் அடுத்தது சூப்பர்ஸ்கிரிப்ட்னா என்னது சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொன்னால் இப்போ நான் சொல்லுவோமே நான் எனக்கு எடுக்க வேணும் எக்ஸ்கே அண்டு டைப் பண்ணணும் எக்ஸ்கே அண்ட் X2 இது X2 இது எக்ஸ்கே இல்லை X2ன்னு சொல்லி போடணும்னு சொன்னால் நீங்கள் இதுதான் வந்து இப்படி மேலுக்கு போடணும் இப்படி மேலுக்கு இங்கே டூல் ஒன்று இருக்கிறதா மேலுக்கு போட்ட டூல் ஒன்று இருக்கிற ஹைலைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்டா இது மேலுக்கு போடலாம் இப்படி மேலுக்கு போட்டோம்னா திஸ் இஸ் கால்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் இதுக்கு சொல்கிற வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன் இந்த மாதிரி போடுறதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட்னு சொல்கிறேன் ரைட் இதுக்கு சொல்கிற பெயர் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் தமிழால் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா சூப்பர் ஸ்கிரிப்ட் ரைட் இதில் ஷார்ட்கட் கீ வந்து சிடிஆர்எல் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஷிஃப்டோட ப்ளஸ் ஒன்றிக்கிற ப்ளஸ் பண்ணணும் கண்ட்ரோலையும் ஷிஃப்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஈக்குவல் சைன் ப்ளஸ் சைன் ஒண்டி கீ ஒண்டிக்கிறேனா தட் இஸ் த கீ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சேஞ்ச் ஷார்ட்கட்டை ரைட் சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு சப்ஸ்கிரிப்டுக்கு சொல்கிற தமிழால் என்ன சொல்கிறது தெரியுமா உங்களுக்கு இதுக்கு சொல்கிற வந்து கீழ் ஒட்டுன்னு சொல்கிற கீழ் ஒட்டு சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு சொல்கிற வந்து மேல் ஒட்டு மேலொட்டு கீழொட்டு மேலொட்டு ரைட் ஓகே இஸ் தட் ஓகே நோட் பண்ணிக்கோங்க எதுவும் தேவைப்பட்டா உங்களுக்கு செய்யலாம் சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு எக்ஸாம்பிள் இது சப்ஸ்கிரிப்ட் திஸ் ஒன் சூப்பர்ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல டூல் ஒன்றிக்கிறேன் டூல் இந்த இருக்கிற டூல் X2ன்னு சொல்லி கீழே இருக்குது எக்ஸ் ஸ்கேன்னு சொல்லி மேலே இருக்கிற சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் ஓகே ரைட் வில் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸல் கொஸ்டின் வந்திருக்கிறேன் so what is the formula to be used to count the cell with values in the cell range from B2 to C5 count நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் ரிமெம்பர் திஸ் கவுண்டர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கவுண்ட்ல வந்து எங்களுக்கு இருக்கிற நான் எங்க எக்ஸல் எடுக்க போறேன் எக்ஸல்ல ரைட் நான் உங்களுக்கு கவுண்ட் சொல்லி தர போறேன் கவுண்ட்ல வந்து கவுண்ட்னு ஒன்று இருக்கிற what else சொல்லுங்க பாப்போம் who knows right capital or symbol whatever it is you can use கவுண்ட்னு ஒன்று இருக்கிற வேற என்ன இருக்கிற கவுண்ட் ஏன்னு ஒன்று இருக்கிற இல்லையா கவுண்ட் ஏ யா what else கவுண்ட் பிளாங்க்னு ஒன்று இருக்கிற கவுண்ட் பிளாங்க் அண்ட் கவுண்ட் இஃப் இருக்கிற ரைட் கவுண்ட் இஃப் இருக்கிற ரைட் என்ன கவுண்ட் பண்றேன்னா இது என்ன கவுண்ட் பண்ற நம்பர் ஆஃப் செல்ல கவுண்ட் பண்ற இட் வில் கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல் எல்லாம் அப்படித்தான் நம்பர் ஆஃப் செல் இந்த கவுண்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த கவுண்ட் எதை கவுண்ட் பண்ணணும்னு சொன்னால் நியூமெரிக்கல் வேல்யூ உள்ள செல்லை கவுண்ட் பண்ணும் நியூமெரிக்கல் வேல்யூஸ் எத்தனை செல்லுல இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ற
நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து எத்தனை செல்லில் இருக்கிறான்னு கவுண்ட் பண்றேன். ரைட், ஃபார் an எக்ஸாம்பிள், this is 23, 2.75. இன்னொரு blank கொண்டு விட்டேன். அடுத்து நான் ஐசிடி என்று போடுறேன். ஐசிடி வந்து ஒரு டெக்ஸ்ட். ஐசிடி வந்து ஒரு டெக்ஸ்ட். அடுத்தது வந்து நான் ஒரு நவ்னு சொல்லிவிடுறேன். நவ்னு சொன்னா இப்போ டேட்டும் டைமும் வரும் இல்லையா? நவ், டேட் அண்ட் டைம், நவ்னு சொல்றேன். அது வந்து டேட் அண்ட் டைம். அப்போ இந்த இடத்துல இந்த எல்லோ ஏரியாவை தான் நான் கவுண்ட் பண்ண போறேன்னு எப்பவுமே இந்த எல்லோட ஏரியாவை தான் நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் நம்பர், திஸ் ஆல்சோ ஒரு நம்பர் பட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். தசம் வர நம்பர் ஒன்று இது பிளாங்க் ஒண்டிக்கிற ஐசிடின்னு ஒண்டிக்குது. ரைட், இந்த இடத்துல நான் கிரேட் 10 கொடுக்குறேன். கிரேட் டென் கொடுக்குறேன். கிரேட் 10 வந்து ஒரு டெக்ஸ்ட் தான். நான் இன்னைக்கு நல்லா பார்த்துக்கணும் பிள்ளைகள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கிளியர், இந்த இடத்துக்கு நான் ஈக்குவல் சைன் கவுண்ட் கவுண்ட்னு கொடுத்து இந்த செல்லிலிருந்து இந்த செல் வரை C10 to C17 வரை நான் கவுண்ட் பண்ணினா இவர் எதை கவுண்ட் பண்ண முடியும் கேட்டா, இந்த எல்லோ ஷேடட் ஏரியாவில் இருக்கக்கூடிய செல்லில் எத்தனை செல்லில் நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கிறது. நியூமெரிக்கல் வேல்யூஸ் என்னது? இலக்கப் பெருமானங்கள். இலக்கப் பெருமானம் என்ற கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இவர் ஒரு இலக்கப் பெருமானம், இது ஒரு இலக்கப் பெருமானம், இது பிளாங்க், இது பிளாங்க். இதுவும் வந்து டெக்ஸ்ட் வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ அல்ல. இதுவும் வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இல்லை. இது ஒரு இலக்கப் பெருமானம். டேட் அண்ட் டைம், டேட்டை வச்சு எங்களுக்கு ஏஜை காணலும், டைமை வச்சு கிளாஸ் தொடங்கின டைம் முடிஞ்ச டைம், அப்போ கழிச்சு எங்களுக்கு எவ்வளோ நேரம் கிளாஸ் நடந்ததுன்னு காணலுமேனா, பிகாஸ் தட் இஸ் நியூமெரிக்கல் வேல்யூ. ரைட், அப்போ இது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ இல்லை, நான் நியூமெரிக்கல் வேல்யூ பிளாங்க். இவரும் வந்து ஒரு நான் நியூமெரிக்கல் வேல்யூ. அப்போ எத்தனை வரணும் விட? 1 2 3, 1 2 3. ஓகேவா? got it. நியூமெரிக்கல் வேல்யூஸ் எத்தனை செல்லில் இருக்கிறேன்னு சொல்லி இவர் கவுண்ட் பண்ணி தர. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். நான் என்டர் பண்ணி நினச்சேன்னால் when I enter it will give the number of cells which contains numerical values 3. ரைட், இது சொல்ற வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸை கவுண்ட் பண்றேன். கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் வந்து இது என்ன செய்யும்னு சொன்னால் நியூமெரிக்கல் பிளஸ் நான் நியூமெரிக்கல், ரெண்டையும் நியூமெரிக்கலையும் நான் நியூமெரிக்கலையும் சேர்த்து கவுண்ட் பண்றேன். அப்ப என்ன விடுபடுறேன்டா? பிளாங்க் செல் மட்டும்தான் விடுபடும். ரைட், நான் இதுக்கே வந்து கவுண்ட் ஏ என்று சொல்லி மாத்தி விட்டா வாட் வுட் பி த ஆன்சர்? கவுண்ட் ஏன்னு சொல்லி மாத்தினா என்ன வரும் விட? இணைக்கிற 1, this is 1, இதை கவுண்ட் பண்ற 1. then this is also will be count 2, இதை கவுண்ட் பண்றல, that is blank. இதை கவுண்ட் பண்ற 3, இதை கவுண்ட் பண்றல, இதை கவுண்ட் பண்ற 4, this is not counted, this will be counted 5. answer will be 5. count என்னடா? count என்றால் it will count the number of cells which contains numerical values and non-numerical values. That is the use of count a function. So answer should be 5. Okay na? Answer should be 5. அடுத்தது வந்து count blankல வந்து blank cells எத்தனை இருக்கிறான்னு count. சரியா? blank cells எத்தனை இருக்குன்னு count பண்ணு. ரைட், ஒன் வேர்டை blank, count blank செல்லி நான் கொடுத்தேன்னு சொன்னால் 3 செல் வந்து blankல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரைட், this is 1 blank cell, this is 2, this is 3. number of blank cell. Right, the other one is different. What is the different? Right, இது வந்து this is called conditional count. இதுக்கு நாங்கள் சொல்ற வந்து என்னது? கண்டிஷனல் கவுண்ட்னு சொல்ற ஒரு கண்டிஷனோட கொடுத்து அந்த கண்டிஷன் உள்ளுக்கு எங்களுக்கு கவுண்ட் பண்ண இயலும். ரைட், ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். பாருங்க, we'll assume we have some marks. எங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் இருக்கிறான்னு வைப்போமே 78. நான் எடுக்கிறேன் ஐசிடி மார்க்ஸ். ஓகேவா? ஐசிடி மார்க்ஸ் கொஞ்சம் இருக்குது இப்படி. ரைட், ஐசிடி மார்க்ஸ் இருக்குது எப்படி? 78
right? 92, 70, 77, 65, 59, 80, 82, அதே மாதிரி ஒரு 54 மீக்கிறேன்னு வைப்போம். ஓகேவா? ரைட். 100 மீக்கிறேன்னு சொல்கிறேன். ரைட், குட். 100 மீக்கிறேன். ரைட். ஓகே. நவ் இப்போ நான் எனக்கு வேணும் இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை பேர் எடுப்பாங்க. ஏ எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு எனக்கு வேணும் இன்னைக்கு. வைப்போம். அப்போ நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்டா, 75க்கு மேல் எடுத்தா ஏ தானே. 75க்கு மேல் எடுத்தா ஏ. அப்போ நான் எனக்கு என்ன செய்யணும்டால், இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி போட்டுடலும். எக்ஸல் ஃபங்க்ஷன் உண்டு. கண்டிஷனல் கவுண்டை யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன் கவுண்ட் இஃப் ரைட் இந்த ரேஞ்சில் கவுண்ட் பண்ண சொல்கிறேன். கமா க்ரைட்டீரியா சிங்கிள் கோட் உள்ளுக்கு போடணும், சாரி டபுள் கோட் உள்ளுக்கு போடணும். நீங்கள் கிரேட்டர் ஒரு ஈக்குவல்ஸ் டு 75. எங்களுக்கு தெரியுமே 75க்கு மேலே வந்தால் தானே ஏ. அப்போ இவர் என்ன கவுண்ட் பண்ணணும்னு சொன்னால், இட் வில் கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் விச் கண்டெயின் த வேல்யூ கிரேட்டர் ஒரு ஈக்குவல்ஸ் டு 75. விளங்கிச்சா? இப்போ இவர் இந்த ரேஞ்சுக்குள்ள F12 இருந்து F20 மட்டும் கவுண்ட் பண்ணுற. எதை கவுண்ட் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய செல் எத்தனை அப்படின்னா என்ன, 75 இல்லாட்டி 75க்கு மேலே உள்ள செல் எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறேன். ரைட். அப்போ அதுதானே எங்களுக்கு ஏ. அதுதான் ஏ. ஏ எத்தனை பேர் வரும். அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் 5 பேருக்கு ஏ வரப்போகுது. எத்தனை பேர் ஃபெயில் ஆக போகிறேன்னு சொல்லி எப்பவுமே நான் இதில் ஃபெயில் மார்க்ஸ் சும்மா போட்டு விட்டுறேன்னு. ரைட், வில் சே இதை நான் உங்களுக்கு 30 ஒரு ஆள் மார்க்ஸ் 30 எடுத்துக்குது. இப்போ நிறைய பேருக்கு கூட தான் இது வேல்யூ. எங்களுக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாண்டா. இப்போ நான் இதை மாற்ற போகிறேன். எத்தனை யார் எஃப் எடுக்க போகிறேன்னு சொல்லி இப்போ நான் இதை கண்டிஷனை மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன், இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்ச் உள்ளுக்கு என்ன செய்ய போகிறேன், less than 35. less than 35 எத்தனை ஈகுது. இன்டர்பண்டன்ஸ் ரெண்டாவது சொல்லுவார், ஒன்று தான் ஈகுது. ஒன்று இவர் மட்டும்தான் அர்த்தம். லைக்வைஸ் எங்களுக்கு கவுண்ட் பண்ண இயலும். So that this is called countif. This is called countif conditional count. We are giving a condition and we can count the number of cells, right, which satisfies that given condition. Okay va? Galing chaplel. Sariya? Got it? Satane? Yeah. Right, okay. இப்போ இதில் என்ன சொல்கிறோம், இதில் நாங்கள் கவுண்ட் பண்ணுற நேரம் எங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணுற நேரம் இதில் சொல்லுவோமே, நான் இன்னொரு ஷெல் ஒன்று எடுக்கிறேன். ஓகேவா? ஒரு ஷெல் ஒன்று எடுக்கிறேன். இப்போ இங்கே கொஞ்சம் நம்பர் செய்யுது, இங்கே கொஞ்சம் விற்கிது. ஏதாவது டேட்டா கொஞ்சம் விற்கிறேன்னு வைங்க. இந்த மாதிரி ஐசிடி விற்கிது, பிளாங்கும் விற்கிது. ரைட், G11 விற்கிது. இன்னொரு செட் ஒன்று விற்கிது. இப்படி ஒரு செட் ஒன்று விற்கிது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு செட் பண்ணிக்கிறேன்னு வச்சோமே, நம்பர்ஸ் இது. ரைட், இதுலேயும் ரைட் மேத்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, பிளாங்க் ஒன்று இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ இங்கே ஒரு செட் ஒன்றுக்கிறேன். நான் இதை கலர் சேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு விலையும் கொள்றதுக்கு ஆப்பிள். ரைட், இதில் பார்த்துக்கொள்ளணும். இது நான் எல்லோ போடுறேன். இந்த இதை நான் போடுறேன் க்ரீன் கலரை போடுவோம். ரைட், க்ரீன் கலரை போடுறேன். ரைட், இது லீக்குது, இது மீக்குது. இப்போ நான் கவுண்ட் பண்ணணும் என்னென்றால், இந்த எல்லோ கலர் செட்டுக்குள்ளேயும் க்ரீன் கலர் செட்லையும் எனக்கு எத்தனை செல்லில் நியூமெரிக்கல் வேல்யூ வீக்கிறான்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எனக்கு எடுக்கணும்னு வைப்போம். ரைட், இந்த இடத்துக்கு எடுக்கணும்னு வைப்போம். எனக்கு எடுக்கணும் என்ன எடுக்கணும், இந்த எல்லோ கலர் செட் உள்ளுக்கு இந்த ரேஞ்ச் உள்ளுக்கு எத்தனை நியூமெரிக்கல் வேல்யூ சீக்குது, இது உள்ளுக்கு எத்தனை நியூமெரிக்கல் வேல்யூ சீக்குது, ரெண்டையும் சேர்த்து. அப்போ எனக்கு எப்படி போடலும்னா, ஈக்குவல் சைன் கவுண்ட் ஏ, சாரி கவுண்ட் என்ன, கவுண்ட் இந்த ரேஞ்சை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ப்ளஸ் போடுறா, கமா போடுறா,
டாட் போடுறா என்ன போடுற ஸ்பேஸ் ஒன்று மட்டும் போடுறா என்ன போடணும்டா யூ ஹாவ் டு கீப் அ கமா ப்ளஸ் அல்ல ப்ளஸ் வேலை செய்யறது இல்லை கமா இந்த ரேஞ்ச் இது என்ன செய்யும் என்றால் இந்த ரேஞ்சிலையும் இருக்கக்கூடிய மொத்தமா நியூமெரிக்கல் செல் எத்தனை இருக்குது இங்க 2 இருக்குது இங்க 2 இருக்குது 4 கூட்டி எங்களுக்கு விடைய தரும் ரிமெம்பர் யூ ஹேவ் டு புட் கமா நாட் பிளஸ் விளங்கிச்சா எனக்கு என்ன போடணும் கமா தான் போடணும் இல்லை கமா சம்லேயும் இதை யூஸ் பண்ணல சம்முண்டா கூட்டுற நாங்கள் யூஸ் பண்ற சம் எவரேஜ் எல்லாத்துலயும் கமா தான் போடுறோம் கமா பிளஸ் இல்லை கமா ரைட் இப்போ அதோட சேர்த்து எனக்கு இப்படி ஒண்டிக்கிறேன்னு வச்சோமே இங்கனே ஒண்டிக்குது இந்த இடத்துலயும் ஒண்டிக்குது ரைட் ஓகேவா இந்த இடத்துலயும் ஒரு வேல்யூ ஒண்டிக்குது நான் சொல்லுவோம் இந்த இடத்துல 100 ஒண்டிக்குது இந்த செல்லையும் இதில் சேர்த்துக்கொள்ளணும் இந்த செட் இந்த செட் அதே நேரம் இந்த செட் ஒன்று தனியால் தனி இது எல்லாத்துலேயும் இந்த கலர் ஏரியா எல்லாத்துலேயும் எத்தனை செல்லில் நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்குது how many cells contain numerical values if I want to count what I have to do is here இந்த செட்டை கொடுத்தாச்சு இந்த செட்டை கொடுத்து இவர் தனியா இருக்கிறார் இவர் தனியா இவரே என்ன செய்யணும்டா கமாவுண்ட போட்டு we have to use the கமாவுண்ட போட்டு இவரை கொடுக்கணும் கொடுத்து என்ன பண்ணா அவரையும் எடுத்துட்டார் கமா தான் யூஸ் பண்ண வேணும் we have to use the comma so what is the formula இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் what is the formula used to count the cells with the values in the cell range from B2 to C5 B2 to C5 ரைட் வித் வேல்யூஸ் இது நியூமெரிக்கல் வேல்யூஸ்னு வந்திருந்தா நல்லா சும்மா வேல்யூஸ்னு தந்தி இது அப்போ என்ன செய்யணும் எங்களுக்கு இப்போ விளங்கிச்சு தானே பிள்ளை கேன் வி யூஸ் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாமா இல்லாது ப்ளஸ் யூஸ் பண்ணலாம் இதுவும் பிள்ளைனா B2 இதுவும் பிள்ளை ஸோ கவுண்ட் B2 to B5 சொல்றது வந்து இந்த செட் அப்போ அவர் சரி கமாவும் சரி C2 to C5 அப்போ இந்த செட்டும் சரி ஏன்னா ரெண்டும் சரி தான் சரி இது போடலுமா இல்லை ப்ளஸ் யூஸ் பண்ண இயலாது ஃபங்க்ஷன் உள்ளுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுல கம்மா தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும் ஓகேவா காட் இட் சரியா ஸோ இதில் வந்து நான் வி வில் லேர்ன் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஞாபகம் மாதிரியா எக்ஸெல்ல கொஞ்சம் ஞாபகம் பண்ணிக்கோங்க பிள்ளைகள் என்னென்றால் ஒன்று எக்ஸெல்ல ரைட் உங்களுக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கொண்டு வந்து எங்களுக்கு தெரியணும் வந்து சம்ன்ற ஃபங்க்ஷன் சம் கட்டாயம் தெரியணும் சம் எவரேஜ் தெரியணும் மேக்ஸ் மின் கவுண்ட் நான் இப்போ சொல்லி தந்தேன் கவுண்ட் பிளாங்க் கவுண்ட் இஃப் இதெல்லாம் தெரியுமான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் சொல்லி தருவேன் ஐ வில் எக்ஸ்பிளைன் டோன்ட் வரி இது இந்த மாதிரி கொஸ்டின் வரக்குள்ள நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன் அதே மாதிரி இஃப் வேணும் அடுத்தது வந்து ரேங்க் வேணும் how many functions you have to know altogether 10 function 10 இந்த 10 ஃபங்க்ஷனும் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியணும் தெரியுமா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல யூசேஜ் சரியாக தெரியுமான்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கா பார்த்துக்கோங்க நோட்டை ரிஃபர் பண்ணுங்க வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து எக்ஸெல்ல வந்து டொலர் மார்க்ட யூசேஜ் உண்டிக்கிற இல்லையா அப்சல்யூட் செல்லுன்னு சொல்கிற செல் அட்ரஸுக்கு இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்சல்யூட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் டொலர் மார்க்ட யூசேஜ் இல்லை பின்னால் வரும் கொஷின்ஸ் எப்படியுமே வர டொலர் மார்க்ட யூஸ் கொஷின் எப்படியுமே பார்ட் 2லேயும் வர யூ வில் கெட் பார்ட் 2 கொஷின் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஹேவ் டு we have to know this the use of dollar mark இது தெரியணும் இதெல்லாம் தெரியணும் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தாரேன் ஓகேவா I'm going to wind up the class ரைட் அப்போ தொடர்ந்து இதை செய்யுங்க பிள்ளைகள் இதில் நான் எங்களை சொல்லித்தாரேன் உங்களுக்கு இது இதாய்க்கு டொலர் மார்க்ட யூசேஜ் பாருங்க இந்த வந்திருக்குது இந்த மாதிரி செல் அட்ரஸ்
So what is the use of this dollar mark? Very, very important part. எப்படியும் question வர because part 2 questionல வந்து dollar mark வர. Right? I'll explain and these things on next class. So anything else? ஏதாவது உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கா? Right? Is that okay? Did you all understand? Give me a message. Well, உங்களுக்கு விளங்கிச்சா? Okay. ரைட் நான் ரெக்கார்டிங்கே உங்களுக்கு தருவேன். அடுத்தது நான் உங்களுக்கு practice questions போட்டிருக்கிறேன் லாஜிக் கேட்ஸ்லேயும். Try that, okay? Okay, try that. If there are anything else, just WhatsApp me, okay? We'll meet on next class.